கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். தென் துருவத்தை ஆராய்ச்சி செய்வதற்காக சென்ற ஸ்காட் என்பவருடைய குழுவினர் நீண்ட நாட்கள் அங்கேயே தங்கி அநேக ஆராய்ச்சிகளை செய்தார்கள். ஆனாலும் அங்கேயே ஒவ்வொருவராக மரித்து போனார்கள். ஏன் இந்த குழுவினர் அப்படி மரித்தார்கள் என்று அதன் பின்னாலே சென்ற ஆய்வுக்குழுவினர் ஆராய்ந்து பார்த்தார்கள். அதன் முடிவு அவர்களுக்கு போதிய உணவு இல்லாமையினால் மரித்து போனார்கள் என்று வந்தது. ஏராளமான உணவுப் பொருட்களை எடுத்துச் சென்றார்களே, அப்படி இருந்தும் ஏன் உணவு பற்றாக்குறை என்ற ஒன்று வந்தது என்று அநேகர் கேட்டார்கள். அப்பொழுது உணவியலாளர் ஆகிய டாக்டர் அவர் சொன்னார், அங்கிருக்கிற காலநிலைக்கும் அவர்கள் தினசரி செய்கிற பணிக்கும் அவர்கள் வழக்கமாக சாப்பிடுகிற சாப்பாட்டை விட 3 மடங்கு அதிகமாக சாப்பிட்டிருக்க வேண்டும். அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் அவ்வளவு ஆற்றல் தேவைப்படுகிறது. தங்கள் உடம்பை சூடாக வைத்துக் கொள்வதற்கும் ஒவ்வொரு அடி முன்னேறுவதற்கும் அவர்களுக்கு அதிக ஆற்றல் தேவைப்படுகிறது. எனவே 3 மடங்கு புசிக்க வேண்டும். ஆனால் அவர்களோ 2 மடங்கு சாப்பிட்டார்கள். நாம் அதிகமாக சாப்பிட்டு விட்டோமோ என்று சொல்லி உணவை குறைத்துக் கொண்டார்கள். 3 மடங்கு தேவைப்படும் இடத்திலே 2 மடங்கு சாப்பிட்டதினாலே அவருடைய உடல் எடை அநேகமாய் குறைந்திருந்தது. சிலர் சகவீனப்பட்டு விட்டார்கள். தென் துருவத்துக்கு செல்பவர்களுக்கென்று தனித்துவமான உணவு தயாரிக்கப்பட வேண்டும். அது 3 மடங்கு ஆற்றல் உள்ளதாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட குழுக்களை இனி நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்தார்கள். நாம் இன்றைக்கு சாத்தானோடு போராடுகிற ஒரு போராட்டம் உண்டு. சிலருக்கு வேலைகளிலேயே அப்படிப்பட்ட போராட்டங்கள் அதிகமாக இருக்கும். சிலர் வசிக்கும் இடம், சபைகள், இனஜன பந்துக்கள் எல்லாருக்கும் மத்தியிலும் சாட்சியுள்ள ஒரு ஜீவியம் ஜீவிக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு அதிகமாய் ஆவிக்குரிய உணவு தேவைப்படும். அவர்கள் அதிகமாய் ஜெபிப்பதிலும் வேதத்தை வாசிப்பதிலும் செலவிட வேண்டும். அநேக தீமையான காரியங்களுக்கு மத்தியிலே தங்களுடைய சாட்சியை காத்துக்கொண்டு வேலை செய்ய வேண்டியவர்கள் கர்த்தரோடு இன்னும் அதிகமாய் ஐக்கியமாய் இருக்க வேண்டும். இன்னும் அதிகமாய் வேதத்தை வாசித்து அதை பற்றி கொள்ள வேண்டும். விசுவாசத்திலே சோர்ந்து போகாமல் நிலைத்திருக்க வேண்டும். சத்துருவின் கோட்டைகளை வெல்ல வேண்டும் என்றால் அவர்களுக்கு ஆவிக்குரிய ஆகாரமாகி அந்த மன்னா அதிகமாய் பொழியப்பட வேண்டும். அதை அவர்கள் புசித்து திருப்தியாக வேண்டும். மத்தேயு 26:41 நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். லூக்கா 21:36 ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். நாம் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்படியானால் சோதனை வரும்போதெல்லாம் அதில் வெற்றி சிறக்க வேண்டும் என்றால் ஜெபம் பண்ணி விழிப்புடன் இருக்க வேண்டும். அனுதினம் தேவனுடைய ஆகாரத்தினாலே நம்மை தேற்றிக் கொள்ள வேண்டும். எவ்வளவு அதிகமாய் சோதிக்கப்படுகிறோமோ அவ்வளவு அதிகமாய் ஜெபம் பண்ண வேண்டும். எவ்வளவு அதிகமாய் சத்துரு நம்மை விழப்பண்ண முயற்சி செய்கிறானோ அவ்வளவு அதிகமாய் விசுவாசத்திலே அவனுக்கு எதிர்த்து நின்று போராட வேண்டும். அப்படிப்பட்ட சிந்தனைகளோடு வாழ கர்த்தர் தாமே நமக்கு நல்ல கிருபைகளை தந்தருள்வாராக. ஆமேன்.